ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாத்தை நாலாக போட்டு ஒரே கட்டிங்கில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கரைப்பகுதியை மடித்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 40 இன்ச் அளவுள்ள அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறேங்க. ரெடி அளவு வந்து 40 இன்ச்சு. ப்ளவுஸ் சைஸ் பார்த்திங்கன்னா 36. நம்ம வந்து 4 இன்ச்சு சீம் அலவன்ஸ் எடுத்து 40 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். ரெடி அளவு வந்து 40 இன்ச்சு. எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5லேருந்து 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 12 இன்ச்சு அளவு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கேன். நம்ம 4 மடிப்பு ப்ளவுஸ்னால 2 இன்ச்சு விட்டுக்கோங்க. அப்புறமா தைச்சி முடிச்சுட்டு கூட கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே 12 இன்ச்சு அந்த ஃபுல் எண்டு வரையும் இருக்குதான்னு நம்ம பார்த்துக்க போகிறோம். இப்போது நான் வந்து சரியாக ஒரு 15 இன்ச்சு ஹைட்டு வச்சு 15.5 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம 15.5 இன்ச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம இதுலேயே பட்டியும் கட் பண்ணிடுவோம். நீங்கள் பட்டி அளவெடுத்து தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம இப்போ இது ரெண்டாக அப்படியே ஸ்கேல் வச்சு 15.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் பண்ணிட்டோம். அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம ஒரே கட்டிங்கில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். கிளாத்தும் அதே சமயம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, ரொம்பவே மிச்சமாகும். ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் கட் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து 4ஆக இப்போ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேலில் நம்ம கூட போட்டோம் இல்லையா, அந்த அளவு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது நல்ல ஸ்கேலை வச்சு துணி எதுவும் உள்ளே மடங்கியிருக்கா சுருக்கம் இருக்கான்னு பார்த்து நான் அதை எடுத்து விட்டுக்கிறேன். 12 இன்ச்சு இருக்கான்னு திருப்பி ஒரு தடவை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். நான் வந்து கழுத்து அகலம் இதுக்கு 2.25 கொடுத்துக்கிறேங்க. கழுத்தோட அகலம் ப்ளஸ் ஷோல்டர் அகலம் வந்து தையலுக்கும் சேர்த்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட முன் கழுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது 6.5 இன்ச்சுங்க. ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வச்சுருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கு தாங்க, ஃப்ரண்ட் போர்ஷன் தாங்க கட் பண்ணுவேன். அடுத்து வந்து அப்படியே நம்ம அதை வச்சு பேக் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இப்போது ஹார்ம் ஹோலில் வந்து உயரத்தை நம்ம மார்க் பண்ணோம். ஜஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம லைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரவுண்ட் வந்து நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே லைன் பண்ணி ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுற அளவு வந்து ரெடி அளவு. அடுத்து இருக்க கிளாத் பார்த்திங்கன்னா தையலுக்காக. இப்போது நம்ம இதை ரவுண்ட் பண்ணி அப்படியே வளைவு கொடுத்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் இருக்குன்றது கரெக்டாக வந்து அளவு தெரியும், அதனால் அப்படியே மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து ஸ்கேல் வச்சு டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே முன் உயரம் வந்து 13 எடுப்போம் இல்லையா, அதை மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கிறேன். நம்ம வந்து நார்மலாக கட் பண்ணுற ப்ளவுஸ்க்கு 2 இன்ச்சு எடுப்போம். அதே முன் உயரம் 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு சென்டராக வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 4 இன்ச்சுலேருந்து இந்த பக்கம் 1.5 இன்ச்சு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஹைட்டு வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஃப்ரண்ட்டு டாட்டும் வரைஞ்சிட்டோம். இதை அப்படியே நம்ம கிராஸாக வந்து கோடு போட்டு விட்டுக்கலாம். இந்த கிராஸ் கோடு எதில் போடுறோன்னா நம்ம 2 இன்ச்சு மேலே ஹைட்டு தூக்கி மார்க் பண்ணோம் இல்லை, அதில். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிட்டோம். மீதம் இருக்குது இல்லையா அந்த கிளாத்து 15.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, அதை வந்து நான் பட்டிக்காக யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத் தாங்க இதோட பட்டியோட உயரம். இதை வச்சே நம்ம இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணி பட்டி வந்து தைச்சிடலாம். நீங்கள் வந்து பட்டியோட ஹைட்டு மெஷர் பண்ணணுமோ, அளவு தேவைப்படுமோ அந்த ஒரு பதட்டமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி கட் பண்ணுற வேலை மிச்சம். பேக்கில் மட்டும் கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணிவிடுங்க. பட்டியோட அளவுலேருந்து பேக்கில் மட்டும், ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஈவனாக வர மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருந்தால் போதும். அப்படியே கட் பண்ணி பேக்கில் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. பேக் போர்ஷனில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் கட் பண்ணிட்டீங்கன்னா ரெடி அளவோட பட்டி கிடச்சிரும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை லைன் பண்ணி ஹார்ம் ஹோல் வெட்டும்போது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டையும் ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணிவிடுவோம்.
ஃப்ரண்ட்டோட நெக்கும் பேக் நெக்கோட அளவு மட்டும்தான் உங்களுக்கு இதில் மாறுபடும். பாருங்கள், நான் வந்து பேக் போர்ஷனையும் கட் பண்ணி ஆர்மோல் ரெண்டையும் ஒன்றா வச்சே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து டெப்த்து கொடுத்து லைன் போட்டு விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் நம்ம ஒன்றா கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டோட முன்கழுத்து உயரத்தை மட்டும் நான் இப்போ வந்து செப்பரேட்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பிரிச்சிடாதீங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஷோல்ட்ரு நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் நம்ம வந்து பேக் எடுக்க போகிறோம். இப்போ நான் ஹார்ம் ஹோலுக்கும் டெப்த் வந்து கொடுத்துட்டேன். ஃப்ரண்ட்டில் லேஸாக ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க அந்த கிளாத்தை மடித்து விட்டுக்கோங்க. பேக் நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் வந்து 9 இன்ச்சுங்க. அந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு அப்படியே கொடுத்து நான் வந்து பேக் போர்ஷனோட லென்த்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதில் நம்ம பேக் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணோம். கையோடு நம்ம எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அந்த அளவில் வந்து சிசர் கட் போட்டுக்கோங்க. நான் வந்து பேக் சைடில் வந்து இடுப்பு மடிப்பு பகுதிக்கு சிசர் கட் போட்டிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரண்ட்டோட டெப்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஸ்லீவில் ஹார்ம் ஹோலோட ரவுண்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நேராக சிசர் கட் போட்டாச்சு. இப்போ தான் நான் வந்து கிளாத்தை வந்து பிரித்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நான் 4ம் ஒன்றா இருக்குது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து ஒரே அளவு எதுவுமே மாறாமல் ரொம்ப சூப்பராக 4ஆக போட்டு கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த அளவை ஒன்றா வச்சு நம்ம வந்து ஷோல்டரை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் கூட அழகாக ஷோல்டரை மட்டும் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வெட்டி காட்டியிருக்கேன். பட்டி வந்து நம்ம அதிலேருந்து மீதம் வெட்டினோம் பார்த்திங்களா, அந்த அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த அளவும் நான் வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம ஸ்லீவ் மீதம் இருக்க கிளாத் இருக்குது இல்லையா, அதை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் வெட்டணும். சைடில் வந்து நமக்கு கிளாத் மிச்சம் இருந்தது, அதை 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கிறேன். எனக்கு இது வந்து தையல் பகுதிக்கு போய்டும் மடித்து தைக்கிறதுக்கு. ஸ்லீவோட லென்த் 6 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு இருக்கு இல்லையா கைப்பகுதியில், அது வந்து 6.25 வரும். அதில் 6.25லேருந்து 6.5 வரும். நான் வந்து அதுலேருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஆர்ம் ஹோலோட அந்த டெப்த் அளவுங்க. இதுலேருந்து மேலேருந்து நம்ம கையோட நீளத்தை மார்க் பண்ணோம் இல்லையா, அதை ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். நல்லா பாருங்கள், ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து நான் 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதை லைன் பண்ணி அதுலேருந்து 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து லெஸ் பண்ணியிருக்கேன். மேலேருந்து 1.5 இன்ச்சு வரைக்கும் ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம கீழே எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கதையும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அதில் மட்டும்தான் நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ணணும். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வந்து ஒரு இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி எப்போவுமே கட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து வளைவு அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஸ்லீவோட சென்டர், ஆர்ம் ஹோல் டெப்த்து, அடுத்து ஸ்லீவில் எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அந்த அளவில் ஒரு சிசர் கட்டு, இது எல்லாமே கொடுத்துக்கிறேன். பாருங்கள், சிசர் கட்டெலாம் கொடுத்துட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4ஆக இருந்த கிளாத்தை நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம். இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம டெப்த்து கொடுப்போம் இல்லையா, அந்த அளவு ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு மாறாமல் இருக்கிறதுக்காக அதில் ஒரு சிசர் கட் போட்டுருங்க. மறக்காமல் எல்லாத்துலேயும் சிசர் கட் போட்டுருங்க. அப்போ தான் வந்து தைக்கும்போது அந்த ஃப்ரண்ட்டு பேக் மாறாமல் இருக்கும். இப்போ மீதம் இருக்க கிளாத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க 2 பட்டி கிளாத் நமக்கு தேவைப்படும் இல்லையா, 3 கிளாத் பட்டி கொடுத்தா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பெல்ட் வந்து. அதுக்காக நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் இதே நேமில் நான் வந்து இருக்கேன். உங்களுக்கு டெய்லரிங் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கன்னா டெய்லரிங் டவுட்டெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து
தொடர்ந்து டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 3 பட்டி கிளாத்தும் எடுத்துட்டோம். மீதம் இருக்கிற இந்த கிளாத்தில் நம்ம வந்து ஹூக் பீஸ், வீப்பட்டி ஹூக் பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கிளாத் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே இந்த ஒரே ப்ளவுஸ் கிளாத் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். கிளாத் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை, இன்னும் கூட நிறையா இருக்குது. இந்த மீதம் இருக்கிற கிளாத்தை நான் அப்படியே எடுத்து வச்சுட்டு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு கொடுப்போம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இப்போது ரொம்ப சிம்பிளாக பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி பீஸு, ஹூக் பீஸ்லாம் கட் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். நன்றி.